Hello friends, I am Prakash from TNBC Online Academy. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி மூலமாக நடத்தப்பட்ட பொது தமிழ் இதுக்கான டெஸ்ட் நம்பர் 1க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் நடந்த டெஸ்ட்டு. இதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த கொஸ்டினை பார்த்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய மார்க் என்னன்றதை தெளிவாக செக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ப்ரீ டெஸ்ட்டு. டெஸ்ட் நம்பர் 1. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்கான ஆன்சர் தான் இந்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? இந்த 50 கொஸ்டின்ஸுமே வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஓல்டு சமச்சீர் புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய டாப்பிக்கில் கவர் ஆகுது. அதனால் இதெல்லாம் வெரி 2 புக்கிலுமே கம்பைன் பண்ண ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆப்ஷன் சி, குமரிலப்பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, குமரிலப்பட்டர். இரண்டாவது கொஸ்டின், தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொகுக்கப்படும் செய்யுள் வகை டேஸ் எனப்படும்? தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொகுக்கப்படும் செய்யுள் வகை டேஸ் எனப்படும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கன்னி. ஆன்சர் ஆப்ஷன் பி, கன்னி. மூன்றாவது கொஸ்டின், தெல்லமுது இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பண்புத்தொகை. தெல்லமுது இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பண்புத்தொகை. நான்காவது கொஸ்டின், திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி, 28. ஆன்சர் ஆப்ஷன் சி, 28. ஐந்தாவது கொஸ்டின், இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ, சா அகத்தியலிங்கம். 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சா அகத்தியலிங்கம். ஆறாவது கொஸ்டின், தமிழோவியம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈரோடு தமிழன்பன். தமிழ் ஓவியம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்களில் ஒன்று அல்ல? கீழ்கண்டவற்றில் எது இந்தியாவில் பேசப்படும் மொழி குடும்பங்களில் ஒன்று அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆரிய எகிப்து மொழிகள். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆரிய எகிப்து மொழிகள். எய்த்து கொஸ்டின் பாருங்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கால்டுவெல்.
8th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல். 9வது கொஸ்டின் காலமும் இலக்கண குறிப்பு தருக. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி முற்றுமை. காலமும் மும் என்று இம் கொண்டு முடிஞ்சால் அது முற்றுமை. உம்மை தொகையில் இம் கொண்டு முடிந்தால் அது முற்றுமை. ஸோ 9th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி முற்றுமை. 10வது கொஸ்டின் ஈரோடு தமிழன்மன் எழுதிய வணக்கம் வள்ளுவ என்னும் நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? ஈரோடு தமிழன்பன் எழுதிய வணக்கம் வள்ளுவ என்னும் நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2004. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2004ஆம் வருடம். 11வது கொஸ்டின் சொன்னவள் கலா எவ்வகை தொடர்? சொன்னவள் கலா எவ்வகை தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் பி பெயர் பயனிலை. ஆன்சர் ஆப்ஷன் பி பெயர் பயனிலை. ஸோ 12வது கொஸ்டின் எவ்வளவு உயரமான மரம் எவ்வகை வாக்கியம்? எவ்வளவு உயரமான மரம் எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் பி உணர்ச்சி வாக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் பி உணர்ச்சி வாக்கியம். 13வது கொஸ்டின் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் சூட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சர் ஆர்தர் காட்டன். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் சூட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சர் ஆர்தர் காட்டன். 14வது கொஸ்டின் பொறுத்துக. ஸோ இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. குண்டம்னா குளிர்க்கும் நீர்நிலை, கேணின அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு, அகழின கோட்டையின் நீர் அரண், இளஞ்சின பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம். ஸோ 14வது கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ எல்லாமே நேருக்கு நேர் சரியாக பொருந்தியுள்ளது. 15வது கொஸ்டின் மாதவி காவியம் எனும் நூலை இயற்றியவர் யார்? மாதவி காவியம் எனும் நூலை இயற்றியவர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தமிழ் ஒலி. 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ் ஒலி. 16வது கொஸ்டின் சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவு என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீனாட்சி சுந்தரம். சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மீனாட்சி சுந்தரம். 17வது கொஸ்டின் சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படும் நாள்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூன் 5. சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படும் நாள்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூன் 5. 18வது கொஸ்டின் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது?
ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு. 18வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு. 19வது கொஸ்டின் யாக்கை பொருள் தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ உடம்பு. 19வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உடம்பு. யாக்கைனா உடம்பு. 20வது கொஸ்டின் கொடுத்தோர் இலக்கண குறிப்பு தருக. கொடுத்தோர் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி வினையாளனையும் பெயர். 20வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வினையாளனையும் பெயர். 21வது கொஸ்டின் பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? ஸோ 21வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சேக்கிழார். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி சேக்கிழார். ஸோ 22வது கொஸ்டின் மிசை என்பதன் எதிர்சொல் தருக. மிசை என்பதன் எதிர்சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கீழ். மிசை என்பதன் எதிர்சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கீழ். 23வது கொஸ்டின் முன்னேறு எந்த வகை வினை? 23வது கொஸ்டின் முன்னேறு எந்த வகை வினை? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இடைவினை. முன் என்பது இடை. ஸோ அதனால் இது ஒரு இடை வினை. 23க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 24வது கொஸ்டின் எந்த சங்க இலக்கிய நூலில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலித்தொகை. 24வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலித்தொகை. 25வது கொஸ்டின் மணிமேகலை துறவு என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மணிமேகலை. மணிமேகலை துறவு என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மணிமேகலை. 26வது கொஸ்டின் பூக்களை பறிக்காதீர் எவ்வகை தொடர்? 26வது கொஸ்டின் பூக்களை பறிக்காதீர் எவ்வகை தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி கட்டளை தொடர். 27வது கொஸ்டின் உரை ராணியால் படிக்கப்பட்டது எவ்வகை தொடர்? 27வது கொஸ்டின் உரை ராணியால் படிக்கப்பட்டது எவ்வகை தொடர்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செயப்பாட்டு வினை தொடர். ஆன்சர் ஆப்ஷன் சி செயப்பாட்டு வினை தொடர். 28வது கொஸ்டின் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை. 28வது கொஸ்டின் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி 1300. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி 1300. ஸோ அதற்கு மேற்பட்டதுன்னு கொடுத்தா 1300க்கு மேற்பட்டதுன்னு ஆன்சர் வந்து டிக் பண்ணிங்க. 29வது கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் எந்த மொழி நடு திராவிட மொழி குடும்பத்தில் உள்ளது? 29வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தெலுங்கு. 29வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தெலுங்கு. ஸோ இது மட்டும்தான் நடு திராவிட மொழியில் உள்ளது. ஸோ மற்ற மூன்றும் பார்த்திங்கன்னா தென் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது. அடுத்து பாருங்கள் பிராகுயி எந்த மொழி குடும்பத்தில் அமைந்துள்ளது? பிராகுயி எந்த மொழி குடும்பத்தில் அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி வட திராவிடம். 30வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வட திராவிடம். 31வது கொஸ்டின்
தமிழ்விடு தூதுவில் உள்ள மொத்த கன்னிகள் எத்தனை? தமிழ்விடு தூதுவில் உள்ள மொத்த கன்னிகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி 268. 31வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 268. 32வது கொஸ்டின், பண்டைய தமிழர்களின் வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? 32வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு. 32வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு. 33வது கொஸ்டின், உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? 33வது கொஸ்டின், உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு. 33வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு. 34வது கொஸ்டின், கீழ்காணும் எந்த சித்திரத்தில் காளை போர் குறித்து இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி பெனி ஆசன். கீழ்காணும் எந்த சித்திரத்தில் காளை போர் குறித்து இடம்பெற்றுள்ளது? 34வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பெனி ஆசன். 35வது கொஸ்டின், 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு உள்ளது? 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு உள்ளது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி கரிக்கையூர். 35வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கரிக்கையூர். 36வது கொஸ்டின், உரு பொருள் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ உரிச்சொல். உரு பொருள் இலக்கண குறிப்பு தருக. 36வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உரிச்சொல். 37வது கொஸ்டின் பாருங்க. தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவர் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யார்? தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவர் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள். 37வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இளங்கோவடிகள். 38வது கொஸ்டின், மதுரைக்கு அருகே உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுகிறது? ஸோ 38வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2300. 38வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2300. 39வது கொஸ்டின், 1863 ராபர்ட் புருஸ்ட் சென்னை அருகே எங்கு அகழ்வாய்வு மேற்கொண்டார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பல்லாவரம். 39வது கொஸ்டின், 1863 ராபர்ட் புருஸ்ட் சென்னை அருகே எங்கு அகழ்வாய்வு மேற்கொண்டார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பல்லாவரம். 40வது கொஸ்டின், 1914ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்ற அகழ் ஆய்வின் போது முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன? 40வது கொஸ்டின் பாருங்கள். 1914ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்ற அகழ் ஆய்வின் போது முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் சி அரிக்கமேடு. 40வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அரிக்கமேடு. 41வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் வல்லினம் மிகும் இடம் எது? கீழ்கண்டவற்றில் வல்லினம் மிகும் இடம் எது?
ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. 41வது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 42வது கொஸ்டின், சென்னா போதகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? 42வது கொஸ்டின், சென்னா போதகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவள்ளுவர். 42வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவள்ளுவர். 43வது கொஸ்டின், திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் யாருடைய உரை சிறந்ததாக கருதப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பரிமேலழகர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் யாருடைய உரை சிறந்ததாக கருதப்படுகிறது? ஸோ 43வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பரிமேலழகர். 44வது கொஸ்டின், சாணம் யாருடைய சிறுகதை தொகுப்பு? சாணம் யாருடைய சிறுகதை தொகுப்பு? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கந்தர்வன். 44வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கந்தர்வன். ஸோ 45வது கொஸ்டின், ஸோ பொறுத்துக. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, பொறுத்துக. 45வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செய்வினை வாக்கியம். ராமாயணம் கம்பரால் இயற்றப்பட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா செயப்பாட்டு வினை. தாஜ்மஹால் என்னே அழகு, இது ஒரு உணர்ச்சி வாக்கியம். காலையில் கல், ஸோ இது ஒரு கட்டளை வாக்கியம். ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 46வது கொஸ்டின், சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழ்மொழி என்று கூறியவர் யார்? 46வது கொஸ்டின், சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழ்மொழி என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கால்டுவெல். 46வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கால்டுவெல். ஸோ 47வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ் திரமிழ திரவிட திராவிட என்று தோன்றியதாக கூறியவர் யார்? 47வது கொஸ்டின், தமிழ் திரமிழ திரவிட திராவிட என்று தோன்றியதாக கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஈரஸ் பாதிரியார். 47வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஈரஸ் பாதிரியார். ஸோ அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது வேறுபட்டுள்ளது? 48வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது வேறுபட்டுள்ளது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கோண்டா. ஸோ துளு, தோடா, கொராக்கோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா தென் திராவிட மொழிகள். கோண்டா என்பது மட்டும் நடு திராவிட மொழி வகையை சார்ந்தது. ஸோ அதனால் இது மட்டும் வேறுபட்டுள்ளது. ஸோ அப்போ 48வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கோண்டா. 49வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் நாளை சென்னைக்கு வருவார் எவ்வகை வாக்கியம்? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு உடன்பாட்டு வாக்கியம். குடியரசு தலைவர் நாளை சென்னைக்கு வருவார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வாக்கியம். ஸோ ஆன்சர் வந்து தவறாக டிக்காக இருக்குது. 49வது கொஸ்டினுக்கான ஆன்சர் செய்தி வாக்கியம். ஸோ குடியரசுத் தலைவர் நாளை கண்டிப்பாக சென்னைக்கு வருவார் என்பது ஒரு செய்தி வாக்கியம். ஸோ இது உடன்பாட்டு வாக்கியம் சொல்லியிருக்கேன், தவறு. 49வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, செய்தி வாக்கியம். 49வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, செய்தி வாக்கியம். ஸோ 50வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது? 50வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள்
திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருவள்ளுவ மாலை. கீழ்கண்டவற்றுள் திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது? 50வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவ மாலை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி மூலமாக நடத்தப்பட்ட பொது தமிழ் டெஸ்ட்டு 1க்கான 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.